الحمد لله نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له نشهد ان سيدنا مولانا محمدا عبده ورسوله اما بعد اوصيكم عباد الله واياي اولا بتقوى الله فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن احسن قولا ممن دعا الى الله وعمل صالحا وقال انني من المسلمين صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم بلغوا عني ولو آية أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் மீது அன்பு வைத்தான், அதன் காரணமாக இங்கு அமர வைத்தான். அல்லாஹ் நம் மீது அன்பு வைக்கவில்லை என்று சொன்னால் அவனை மறந்தவர்கள் கூட்டத்தில் நம்மை ஆக்கியிருக்க முடியும். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அஸீம். நன்மை செய்வதற்கு சக்தியும் தீமை விட்டு தவிர்த்து கொள்ளக்கூடிய சக்தியும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய உதவி கொண்டே தவிர இல்லை என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சிறுபிராயம் முதல் நமக்கு புகட்டிக் கொண்டிருக்கிறார். சந்தைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உலகத்திலே எண்ணற்ற படைப்புகளை படைத்திருக்கிறான். அவர்களில் சிறந்த படைப்பாக அஷ்ரஃபுல் மக்லூகாத்தாக மனித படைப்பை படைத்திருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறுதி தூதராக இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் வழங்கி அவர்களை பற்றி அருள்மறையிலே சொல்லும் பொழுது வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்துல் லில் ஆலமீன், அகிலத்தார்களுக்கு அருட்கொடையாக தவிர இந்த உலகத்துக்கு அனுப்பவில்லை என்று சொல்லி காட்டுகிறார். இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வமா அர்ஸல்னாக இல்லா காஃபத்துல் லின்னாஸ், மனிதகுலம் முழுமைக்கும் அவர்களை நபியாக அனுப்பவில்லை என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். சங்கைக்குரிய அல்லாஹ்விடையார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய முதல் வரியிலே அல்லாஹ் சொல்லும் பொழுது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலத்தார்களை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். மனிதகுலம் முழுமைக்கும் அகிலத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தான் இரட்சகன் என்பதை முதல் வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். சங்கைக்குரிய அல்லாஹ்விடையார்களே, நம்மை எல்லாம் வீணுக்காக அல்லாஹ் படைக்கவில்லை என்பதை ஒரு இறைவசனத்திலே சொல்லி காட்டுகிறார். அப்ப ஹஸிபதும் அன்னமா ஹலக்னாக்கும் அபஸா வ அன்னக்கும் இலைனா லா துர்ஜஊன், உங்களை நாம் வீணுக்காக படைத்து விட்டோம் என்பதாக எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா, நம் பக்கம் மீள மாட்டோம் என்பதாக எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா என்பதாக அல்லாஹ் கேட்கிறார். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வீணுக்காக வேண்டி இந்த மனித படைப்புகளை அல்லாஹ் படைக்கவில்லை. நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு நோக்கத்திற்காக படைத்திருக்கிறார் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். சங்கைக்குரிய அல்லாஹ்விடையார்களே, மனிதன் இந்த உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையின் மூலம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தெளிவாக சொல்லி தந்திருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா நகர வீதிகளிலே சென்று கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹூன், நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள், வெற்றியாளர்களாக ஆகுங்கள் என்பதாக சொன்னார்கள். மதீனா நகரத்திற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்வதற்கு முன்னால் 13 ஆண்டு காலம் இந்த கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் என்று திருக்கலிமாவை ஒவ்வொருவரும் சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் உழைப்புகள் செய்தார்கள். அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்று நீங்கள் கலிமா சொல்லுங்கள் என்பதாக ஒவ்வொருவருக்கும் அழைப்பு கொடுத்தார்கள். சங்கைக்குரிய அல்லாஹ்விடையார்களே, அல்லாஹ் அருள்மறையிலே சொல்லி காட்டுகிறான், வமன் அஹ்ஸன கௌலம் மிம்மன் தஆ இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பவனை விட அழகான சொல்லை சொல்லக்கூடியவன் யார்? அல்லாஹ் நம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடியவன். அவன் எப்படிப்பட்டவன்? அல்லாஹ் தனித்தவன், அவனுக்கு இணையுணை யாரும் இல்லை என்பதையெல்லாம் உம்மத்துகளுக்கு, மனித சமுதாயத்திற்கு எடுத்து காட்ட வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று தான் சொல்லி இருக்கிறானே தவிர அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் முஸ்லிமீன் ரப்பில் மூமினீன் என்று சொல்லவில்லை. மூமின்களுக்கு மட்டும் அல்லாஹ் இல்லை, முஸ்லிம்களுக்கு மட்டும் அல்லாஹ் இல்லை. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அகிலத்திலுள்ள அனைத்து மக்களுக்காக வேண்டி வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்துல் லில் ஆலமீன், அகில உலக மக்களுக்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா
திருத்தூதராக அல்லாஹ்வுடைய இறுதி நபியாக அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா அனுப்பி இருக்கிறார். சங்கைக்குரிய அல்லாஹ்வுடைய எனவே இந்த தூது செய்தியை மனிதகுல முழுமைக்கு வெற்றி வைப்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தின் மீது கடமையாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு முன்னால் வந்த நபிமார்களுக்கெல்லாம் அந்த நபிமார்கள் சென்று விட்டார்கள் என்று சொன்னால் அதற்கு பிறகு தீனுள்ளவர்களும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிவிடுவார்கள், அல்லது அந்த நபிமார்களுக்கு துணையாக அடுத்த நபியை அனுப்புவார்கள். ஒரு வேதம் கொடுக்கப்பட்டு அந்த வேதம் கொடுக்கப்பட்ட நபிக்கு துணையாக அடுத்தடுத்த நபிகளை அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா அனுப்பி இந்த தீனை வளர்த்துக் கொண்டிருந்தார். ஆனால் இறுதி நபியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பியதற்கு பின்னால் எந்த நபியும் வரப்போவதில்லை என்பதை, லா நபிய பஅதி, எனக்கு பின்னால் எந்த ஒரு நபியும் வரப்போவதில்லை என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு இந்த தீனுல் இஸ்லாத்தை, இஅலாய கலிமத்துல்லாஹை, அல்லாஹ்வுடைய அழைப்பை அனைத்து மக்களும் உம்மத்திற்கு கொடுக்கப்பட்டதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவசனோடு சொல்லி காட்டுகிறார்கள். குன்தும் கைர உம்மத் உஹ்ரிஜத் லின்னாஸ் தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர். நீங்கள் தான் சிறந்த உம்மத், மனித சமுதாயத்தில் வெளியாக்கப்பட்டிருக்கிறீர்கள், நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது என்பதை அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா இறைவசனத்தில் சொல்லி காட்டியிருக்கிறார். எனவே மனிதன் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்பது போன்ற உலகத்திலே நாம் வந்தோம், வாழ்ந்தோம், மறைந்தோம், இதற்கு பிறகு ஒன்றுமில்லை என்று நினைத்து விடக்கூடாது. உலகத்திலே சொல்லப்படுவது போன்று மௌத்துக்கு பின்னால் சொர்க்கம் இருக்கிறது, நரகம் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. நல்ல அமல்கள் செய்தால் சொர்க்கம் கிடைக்கும், தீய அமல்கள் செய்தால் நரகம் கிடைக்கும். அல்லாஹ் அருள்முறையிலே சொல்கிறானே, ஃபஅம்மாமன் ஊதிய கிதாபஹு பியமீனிஹி ஃபயகூல் ஹாஹு க்ரவு கிதாபியா. யாருடைய வலது கையிலே அவருடைய அமல் நாமா பட்டோலை, நன்மை செய்த தீமை செய்த பட்டோலைகள் கொடுக்கப்படுகிறதோ அவன் சொல்லுவான், வாருங்கள் படித்து பாருங்கள், ஹாஹு க்ரவு கிதாபியா, வாருங்கள் படித்து பாருங்கள், எனக்கு சொர்க்கத்துக்குரிய பட்டோலை கிடைத்து விட்டது என்பதாக சொல்வான் என்பதை சூரத் ஹாக்காவிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஃபஅம்மாமன் ஊதிய கிதாபஹு பிஷிமாலிஹி, இடது கையில எந்த மனிதனுக்கு அவனுடைய நன்மை தீமையுடைய ஓலை கொடுக்கப்படுகிறதோ அவன் கேட்பான், எனக்கு ஏற்பட்ட கைசேதமே, நான் உலகத்திலே பிறக்காமல் இருந்திருக்க வேண்டுமே என்பது போன்று புலம்புவான் என்பதையும் அல்லாஹ் ஜல்லல்லாஹு சொல்லி காட்டுகிறான். எனவே அமல்கள் நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. நாம் அமல் செய்தோம் என்று சொன்னால் நாளை மறுமையிலே சொர்க்கத்திற்கு அல்லாஹ் நம்மை அழைத்து செல்வான். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் கேட்கிறான், அஃபஹஸிபதும் அன் ததுகுல் ஜன்னah வலம்மா யஅதிகும் மஸலுல் லதீன ഖலவு மின் கப்லிகும் மஸ்ஸத்துஹுல் பஅஸா வல்-ضرா வஸுல்ஸிலு ஹத்தா யகூல ar-ரசூலு வல்லதீன ஆமனு மஅஹு மதா நஸ்ருல்லாஹ். அஃபஹஸிபதும், நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? குர்ஆனை ஓதக்கூடிய நேரத்தில் அந்த இறைவசனம் நம்மை பார்த்து கேட்கிறது, அஃபஹஸிபதும், நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? அன் ததுகுல் ஜன்னah, சொர்க்கத்துக்கு நுழைவதை, வலம்மா யஅதிகும் மஸலுல் லதீன ഖலவு மின் கப்லிகும், உங்களுக்கு முன்னுண்டான சமுதாயத்துக்கு வந்ததே சிரமங்கள், மஸ்ஸத்துஹுல் பஅஸா வல்-ضرா வஸுல்ஸிலு ஹத்தா யகூல ar-ரசூல், அவர்களுக்கு சிரமங்கள் வந்தது, நிலநடுக்கங்கள் வந்தது, கஷ்டங்கள் வந்தது, துன்பங்கள் வந்தது. அந்த நேரத்தில் எல்லாம் மதா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி எப்பொழுது கிடைக்கும், மதா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி எப்பொழுது கிடைக்கும் என்பதாக சொன்னார்களே. நீங்களும் நினைத்து பாருங்கள், அல்லாஹ் லேசாக உங்களுக்கு சொர்க்கத்துக்கு அழைத்து செல்ல மாட்டான். நீங்கள் லேசாக சொர்க்கம் போயிடலாம் நினைக்காதீர்கள். சிரமங்கள் வரும். ரத்தத்தை சிந்திய சஹாபாக்களுக்கு, மனைவிகளை விதவையாக்கிய சஹாபாக்களை பார்த்து இறைவசனம் இறங்கியது. பிள்ளைகளை அனாதையாகிய சஹாபாக்களை பார்த்து இந்த இறைவசனம் இறங்கியது. சங்கைக்குரிய அல்லாஹ்விலே இறைவசனம் நமக்கு வழிகாட்டுகிறது, நாம் வீணுக்காக படைக்கப்படவில்லை. இந்த துன்யா இருக்கிறது, அத்துன்யா மஸ்ரஅத்துல் ஆகிரா, துன்யா நாளை மறுமையுடைய விளைநிலம். இங்குதான் விவசாயம் செய்ய முடியும், இங்குதான் நன்மைகளை சம்பாதிக்க முடியும். இங்கு நன்மைகளை சம்பாதித்தால் நாளை மறுமையிலே அதை கொண்டு அமல் செய்ய முடியும், பிரயோஜனங்கள் பெற முடியும். இந்த துன்யா நிச்சயமாக உலகத்தை நாடக்கூடியவர்களுக்கு நஷ்டத்தை தான் தரும். அத்துன்யா ஜீபத்துன் துல்லாபஹா கிராபுன், துன்யா என்பது செத்த பிணத்தை போன்று, செத்த பிணங்களை நாய்கள் தான் தேடும் என்பதை அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா சுட்டி காட்டுகிறான். துன்யாவுக்காக தேடுவதற்காக நம்மை அல்லாஹ் அனுப்பவில்லை, மறுமையை தேட வேண்டும். நாளை மறுமையிலே நம்முடைய இடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக வேண்டி இந்த உலகத்திலே நன்மைகள் செய்து நன்மைகளை சம்பாதிக்க வேண்டும் என்பது அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா ஆக்கி இருக்கிறான். இன்ன துன்யா குலிபத் லக்கும் வ குலிப்தும் லில் ஆகிரா,
உங்களை மறுமைக்காக படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நிச்சயமாக நாளை மறுமையிலே இங்கு சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு சுபஹானல்லாஹ்வுக்காக வேண்டி நாளை மறுமையிலே மரங்கள் நடப்படுகிறது என்பதை ஹதீஸ் ஷரீஃபிலே காணுகிறோம். எனவே அமல்கள் எவ்வாறு நமக்கு பிரயோஜனம் அளிக்கிறதோ, நாம் பெற்ற இந்த இன்பத்தை, கலிமாவை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை பல்லிகு அன்னி வலவ் ஆயா, என்னை கொண்டு ஒரு இறைவசனம் கிடைத்தாலும் அதை நீங்கள் மற்றவர்களுக்கு எட்டி வையுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். எனவே நாம் பெற்ற இந்த கலிமாவை சகோதர சமுதாயத்தின் வரை அவர்களுக்கு சேர்ப்பிக்க வேண்டும். நாம் தொழுகிறோம், இது நம்முடைய மஸ்ஜிதோடு முடிந்து விடுகிறது. நோன்பு வைக்கிறோம், முஸ்லிம்களோடு முடிந்து விடுகிறது. ஜகாத் கொடுக்கிறோம், முஸ்லிம்களோடு அது முடிந்து விடுகிறது. ஹஜ் செய்கிறோம், மக்காவிற்கு சென்று வருவதனால் அது முடிந்து விடுகிறது. சகோதர சமுதாயத்தவர்களுக்கு நம்முடைய அமல்கள் தெரிய வேண்டும் என்று சொன்னார். முஸ்லிம் என்றால் யார், அவர்கள் எப்படி இருப்பார்கள், அவர்களுடைய செயல் என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அல் முஸ்லிம் மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வயதிஹி. முஸ்லிம் என்று சொன்னால் தங்களுடைய நாவினாலும் கையினாலும் பிறருக்கு தீங்கிழைக்காதவர்கள் முஸ்லிம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கையையும் நாவையும் மட்டும் ஏன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டினார்கள்? மற்ற உறுப்புகளை சொல்லவில்லையே. அல்லது ஒரு காலால் உழைக்கிறான், அவன் முஸ்லீமாக கருதப்படுவானா? ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கையை கொண்டுதானே இங்கு சொல்லவில்லை என்பதாக நினைத்தோம் என்று சொன்னால், ஒரு மனிதன் பிறரோடு சண்டையிடுகிறான் என்று சொன்னால், எதிராளி பலம் பொருந்தியவனாக இருந்தால், பலம் பொருந்தியவனை இவன் அடித்தான் என்று சொன்னால் அவன் நைய குறைத்து விடுவான். எனவே பலம் பொருந்தியவனை பார்த்து இவன் நாவினால் திட்டுவான், இவனுடைய நாவு முந்தும். ஆனால் எதிராளி பலம் குன்றியவனாக இருக்கிறான் என்று சொன்னால் முதலியாக இவருடைய கையில் பாசாகும், கையை கொண்டவன் முந்துவான். எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இரண்டையும் குறிப்பிட்டார்கள். சல்லிக்குரிய அல்லாஹ்விடர்களே, ஒரு கறிக்கடைக்கு சென்று நாம் கறி கேட்கிறோம் என்று சொன்னால் நாம் கேட்பது ஆட்டு இறைச்சி, ஆனால் அங்கு கொழுப்பும் முள்ளும் எப்படி இணைந்து வருகிறதோ அது போன்று நம் நோக்கத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை கொண்டு இங்கு சுட்டிக்காட்டுகிறார்கள். அதில் அனைத்து உறுப்புகளுக்கும் உள்ளே அடங்கிவிடும். எனவே இது போன்று அல்லாஹ்வுடைய செயல், இந்த மனிதர்கள் முழுமையாக அல்லாஹ்வை பக்கம் திரும்ப வேண்டும், மக்கள் சலாமத்து பெற்றவர்களாக ஆகுவதற்காக வேண்டி முஸ்லிம்கள் முஸ்லிம்களாக வாழ வேண்டும், கொடுக்கல் வாங்கலிலே நியாயமானதாக இருப்போம் என்று சொன்னால் சகோதர சமுதாயத்தின் வரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சுன்னத் போய் சேரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், மன் தமஸ்ஸக பிசுன்னதி இன்த பசாதி உம்மதி ஃபலஹு அஜ்ரு ஷஹீத். யார் யார் சுன்னத்தை பற்றி பிடிக்கிறார்களோ குழப்பமான காலத்தில், அமல் செய்ய முடியாது என்ற, அமல் செய்தால் கேலி செய்யக்கூடிய காலத்தில், தாடி வைத்தால் இந்த வயசுல தாடி வைக்கிறது என்பது போன்று கேலி செய்யக்கூடிய காலம், அமல்கள் இஸ்லாமிய தோற்றத்தில் இருந்தால் இப்படியெல்லாம் இருக்க வேண்டும் இல்லை என்று சொல்லப்படக்கூடிய காலத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தை ஹயாத்தாக்குவதற்காக வேண்டி யார் பற்றி பிடிக்கிறார்களோ அல்லாஹ் 100 ஷஹீதுடைய நன்மை தருகிறான். ஒரு ஷஹீதுடைய நன்மை என்று சொன்னால் போர்க்களத்திலே வெட்டுப்பட்டு அவருடைய ஒரு சொட்டு ரத்தம் பூமியிலே விழுவதற்கு முன்னால் அவருடைய அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது. அடுத்தடுத்த சொட்டு ரத்தத்தின் காரணமாக தரஜாக்கள் உயர்த்தப்படுகிறது. சங்கைக்குரிய அல்லாஹ்விடர்களே, ஒரு ஷஹீதுக்கு எவ்வளவு நன்மை என்று சொன்னால் 100 ஷஹீதுடைய நன்மை எவ்வளவு இருக்கும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை பேணுவதற்கு இவ்வளவு பெரிய ஹதீஸை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுகிறார்கள். ஆக நம்முடைய அமல்கள் மூலம் பிறருடைய பாசம் நம் மீது கிடைக்கும். இப்படித்தான் இருப்பார்கள். நாம் எவ்வளவுதான் முயற்சிகள் செய்தாலும் சரி, ஒவ்வொரு பிரளயத்திலும் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். முஸ்லிம்கள் எப்படிப்பட்டவர்கள், தான தர்மத்திலே மிகைத்தவர்கள். முஸ்லிம்கள் எவ்வளவு இன்னல்கள் ஏற்பட்டாலும் முன்னால் நின்று அவர் உதவி செய்யக்கூடியவர்கள் முஸ்லிம்கள் தான் இருந்தாலும் முஸ்லிம்களை மீடியாக்கள் மூலம் முஸ்லிம்கள் தீவிரவாதிகள் என்றும் இவர்கள் வாழ தகுதியற்றவர்கள் என்றும் இந்த நாட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்பது போன்று கோஷங்கள் சொல்லப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் சூழ்ச்சியாளர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய சூழ்ச்சியாளனாக அல்லாஹ் இருக்கிறான். இவர்கள் என்ன சூழ்ச்சி செய்தாலும் சரி, நாளொரு மேனியும் பொழுதும் வண்ணமாக இஸ்லாம் இழந்தோண்டி கொண்டுதான் இருக்கிறது. அல்லாஹுடைய அழாய கலிமத்துல்லாஹ், அல்லாஹுடைய வார்த்தை அல்லாஹ் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான். யாராலும் அதை அழித்துவிட முடியாது. அல்லாஹ் கேட்கிறான், இந்த என்னுடைய பேரொழியை ஊதி அணைத்து விடலாம் என்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? அல்லாஹுடைய நூரை ஊதி அணைக்க முடியாது. எவ்வளவு பெரிய எதிரிகள் வந்தாலும் சரி, ஹாமான் சென்று விட்டான், ஃபிரௌன் சென்று விட்டான், அனைவர்களும் அழிந்து விட்டார்கள். இவர்களை விட இப்ப இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் சாதாரணமானவர்கள்.
ஆனால் முஸ்லிம்களுக்கு நீங்கள் முஸ்லிம்களாக வாழுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்துல் அலவ் இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் முஃமின்களாக இருப்பீர்கள் என்று சொன்னார். முஃமின்கள் என்றால் யார்? அல் முஃமினூன வல் முஃமினாத் பஅதுஹும் அவுலியா பஅத் யஅமுரூன பில் மஅரூஃப் வயன்ஹவுன அனில் முன்கர். முஃமின்கள் என்றால் யார் என்று சொன்னால் சிலருக்கு சகோதரர்களாக இருப்பார்கள். முஸ்லிம்கள் மற்ற முஸ்லிம்களுக்கு சகோதரர்களாக இருப்பார்கள். நல்லதை ஏவுவார்கள், தீமையை தடுப்பார்கள், அல்லாஹ்வுக்கு மட்டுமே அஞ்சுவார்கள். நல்லது ஏவக்கூடிய நேரத்திலே சிரமங்கள் வரும், கஷ்டங்கள் வரும், துன்பங்கள் வரும், பொறுமையோடு சகித்துக் கொள்வார்கள். இன்னொரு இடத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், காலத்தின் சத்தியமாக இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர், நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறார். யாரை தவிர இல்லல்லதீன ஆமனூ, யார் ஈமான் கொண்டார்களோ, வ அமிலு ஸாலிஹாத், இன்னும் நல்ல அமல்களை புரிகிறார்களோ, வ தவாஸவ் பில் ஹக், அல்லாஹ்வை பற்றி மக்களுக்கு பிரஸ்தாபம் செய்து கொண்டு அல்லாஹ் எப்படிப்பட்டவர் என்பதை சகோதர சமுதாயத்திற்கு மத்திய எடுத்து சொல்லக்கூடிய நேரத்திலே அவர்களுக்கு ஏற்படக்கூடிய சிரமங்களை எடுத்து சொன்னால் சிரமங்கள் வரும், கஷ்டங்கள் வரும். பொறுமையை கொண்டவர்கள் இருக்க வேண்டும். இந்த 4 தன்மைகள், ஈமான் கொள்வது, நல்லமல் புரிவது, அல்லாஹ்வை பற்றி பிறருக்கு எடுத்து சொல்வது, அதனால் ஏற்படக்கூடிய சிரமங்களை சகித்துக் கொள்வது, இந்த 4 தன்மைகள் உள்ளவர்களை தவிர மற்றவர்கள் அனைவரும் நஷ்டவாளிகள் என்பதாக நான் சொல்லி காட்டுகிறேன். சங்கித்துடைய அல்லாஹ்களே, இந்த தன்மைகள் நம்மிடத்தில் வருவதற்காக வேண்டிதான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீதி வீதியாக சென்று உம்மத்திற்கு அழைப்பு கொடுத்தார்கள். கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹூன், இந்த அமல்களை செய்யக்கூடியவர்கள் நிச்சயமாக அல்லாஹ் வெற்றியை தருகிறான். முஃப்லிஹூன், நிச்சயமாக வெற்றியாளர்கள் இவர்கள் தான். சங்கித்துடைய அல்லாஹ்களே, அல்லாஹ் குர்ஆனிலே சத்தியமிட்டு சொல்கிறான், வல் ஆதியாத்தி வதுஹா ஃபல் மூரியாத்தி கதஹா ஃபல் முகீராத்தி சுபஹா ஃபஅஸர்ன பிஹி நஃபா ஃபவஸத்ன பிஹி ஜம்ஆ. அதிகாலையிலே குலுக்கி குலுக்கி செல்லக்கூடிய குதிரையின் சத்தியமாக, புழுதியை கிளப்பிக் கொண்டு செல்லக்கூடிய குதிரையின் சத்தியமாக, தீர்ப்பொறியை கிளப்பிக் கொண்டு செல்லக்கூடிய குதிரையின் சத்தியமாக என்று குதிரையை வர்ணித்து அல்லாஹ் சொல்லிவிட்டு இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத், நிச்சயமாக மனிதன் தனது இரட்சகனுக்கு நன்றி கொண்டவனாக, நன்றி மறந்தவனாக இருந்து கொண்டு இருக்கிறான். வஇன்னஹு அலா ஸாலிக லஷஹீத், அதற்கு அவனே சாட்சியாளனாக இருக்கிறான். என்ன சாட்சியாளனாக இருக்கிறான்? அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா இவனுக்கு உயிரை கொடுத்திருக்கிறான், உடலை கொடுத்திருக்கிறான், குதிரையை கொடுத்திருக்கிறான், குதிரையை வசப்படுத்தக்கூடிய சக்தியை கொடுத்திருக்கிறான். இந்த குதிரைக்கு உணவையும் அல்லாஹ் தயார் செய்திருக்கிறான். அது கொண்டாக இருக்கட்டும், புல்லாக இருக்கட்டும், அல்லாஹ் தயாரித்த உணவு. அதை எடுத்து கொடுத்த ஒன்றின் காரணமாக அந்த எஜமானனுக்கு குதிரை கட்டுப்படுகிறது, போர்க்களத்திலே ஊடுருவி செல்கிறது. தன் மீது வெட்டுப்பட்டாலும் குத்தப்பட்டாலும் எஜமானனுக்கு வெட்டு கிடைக்க என்பதற்காக வேண்டி போர்க்களத்திலே ஊடுருவி சென்று வெற்றியை தேடித் செல்கிறது. மனிதா, குதிரையை விட நான் உனக்கு இத்தனையும் கொடுத்திருக்கிறேன். குதிரை எஜமானனுக்கு கட்டுப்படுகிறது, நீ எஜமானனுக்கு கட்டுப்படவில்லை. நீ அமல் செய்து விட்டு தூரமாக இருக்கிறாய். எனவே இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத், நிச்சயமாக மனிதன் தனது இரட்சகனுக்கு நன்றி கொண்டவனாக, நன்றி மறந்தவனாக இருக்கிறான் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். உலகத்தினுடைய வஸ்துக்களை மிக கடுமையாக கொள்கிறான் அல்லாஹ் சொல்லி. இதன் காரணமாகத்தான் மனிதன் தன்னை மறந்திருக்கிறான் என்று சொல்லி காட்டுகிறான். கபரை விட்டு வெளியாகக்கூடிய நேரத்திலே தெரியும். கபரை விட்டு வெளியாகக்கூடிய நேரத்திலே நாம் என்ன நஷ்டப்பட்டோம், நம்முடைய கஷ்டங்கள் என்ன, நாம் ஏன் தீனிலே இவ்வளவு அமல்கள் செய்யவில்லை என்பதை அஃபலா யஅலமு இதா புஅஸில மா ஃபில் குபூர் வ ஹுஸ்ஸில மா ஃபிஸ் சுதூர், உள்ளங்களிலே அல்லாஹ்வை பற்றியும் அவன் தூதரை பற்றி சொல்லக்கூடிய நேரங்கள் எல்லாம் நம்முடைய உள்ளங்களில் என்னென்ன எண்ணங்கள் வந்தது. இவங்க பாட்டு சொல்லிட்டு போயிடுவாங்க, உலகத்தை சம்பாதிக்கலன்னா நாம் எப்படி நம்ம உலகத்தில் வாழ முடியும், உலகம் பொருளாதாரம் இல்லை என்று சொன்னால் நாம் நஷ்டவாதிகள், இந்த உலகம் பொருளாதாரத்தை கொண்டுதான் நடக்கிறது என்பது போன்று நல்ல விஷயங்கள் நமக்கு சொல்லக்கூடிய நேரத்தில் எல்லாம், அல்லாஹ்வை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் எல்லாம், அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் எல்லாம், அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பு கொடுங்கள் என்று சொன்ன நேரத்தில் எல்லாம் நம்முடைய உள்ளத்தில் என்ன எண்ணங்கள் வருகிறதோ உள்ளங்களில் எண்ணக்கூடியதையும் நாளை மறுமையிலே நாம் சொல்லி காட்டுவதாக சொல்லி காட்டுகிறான். சங்கைக்குரிய அல்லாஹ்விடர்களே, நிச்சயமாக அல்லாஹ் நம்மை வீணுக்காக இந்த உலகத்திலே படைக்கவில்லை, நம்மை ஒரு நோக்கத்திற்காக படைத்திருக்கிறான். எனவே நாம் இந்த தீனுல் இஸ்லாத்தை நாம் எவ்வாறு நமக்கு இந்த தீன் கிடைத்ததோ, நம்முடைய மூதாதையர்கள் இந்த இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா மதீனா ஹிஜாஸ் பகுதியை விட்டு வரவில்லை, ஆனால் நம் வரை இந்த தீன் வந்து சேர்ந்திருக்கிறது என்று சொன்னால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வல்லிகு அன்னி வலவ் ஆயா, என்னை கொண்டு என்ன ஆயத்து கிடைத்திருக்கிறதோ, என்ன விஷயம் கிடைத்திருக்கிறதோ எத்தி வையுங்கள் என்று சொன்னார்கள். எனவே
அவர்கள் பறந்து விரிந்து இந்த முழு உலகத்திற்கும் தீனை எடுத்து வைப்பதற்கான முயற்சி செய்தார்கள். அதன் காரணமாக நம்மவரை இந்த தீன் வந்து சேர்ந்திருக்கிறது. இந்த கலிமாவை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை இங்கு இருந்த நம்முடைய பூர்வீக குடிமக்கள் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார்கள். இல்லை என்றால் நாம் அரபகத்திலிருந்து இங்கு வரவில்லை. நாம் இந்த பூர்வீக குடிமக்கள், இந்த மண்ணின் மைந்தர்கள். மண்ணை கேட்டு பார்த்தா தெரியும் இந்த நாட்டு சுதந்திரத்திற்காக நாம் யார் யாரெல்லாம் முயற்சி செய்திருக்கிறோம் என்று. இந்த நாட்டிற்கு தீன் வந்து சேர்ந்திருக்கிறது. அதற்கு பிறகு நம்முடைய மூதாதையர்கள் கலிமாவை ஏற்றார்கள். நாமும் இன்று கலிமாவை சொன்னவர்களாக இந்த உலகத்திலே தீனிலே நிலைத்திருக்கிறோம். இப்பொழுதும் நாம் எந்த சுகத்தை பெற்றோமோ, யான் பெற்ற சுகத்தை வையகம் பெற வேண்டும் என்று இந்த கலிமாவை சகோதர சமுதாயங்களோடு எட்டி வைப்பது மீது கடமையாக இருக்கிறது. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், முனாஃபிக்குகளுக்கு எடுத்து சொல்லப்பட்டால் அந்த சஹாபாக்களை கொண்டு நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டால் அவர்கள் சொல்வார்கள், அந்த மடையர்களை போல நாங்கள் ஈமான் கொள்வது என்று சொல்வார்கள். சஹாபாக்களுடைய ஈமானை அல்லாஹ் உயர்ந்து சொல்லி காட்டுகிறான். முஹம்மது ரசூலுல்லாஹ் வல்லதீன மஅஹு அஷித்தாஉ அலல் குஃபார் ருஹமாஉ பைனஹும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முழு பெயரை கொண்ட ஒரே இறைவசனம். அதிலே வல்லதீன மஅஹு அவர்களோடு இருக்கக்கூடிய சஹாபாக்கள் அஷித்தாஉ அலல் குஃபார் இறை மறுப்பாளர்களை மிக கடுமையாக நடந்து கொள்வார்கள். ருஹமாஉ பைனஹும் தங்களுக்கு மத்தியிலே, முஸ்லிம்கள் மத்தியிலே அன்பாகவும் பாசமாகவும் அவர்களோடு கொடுக்கல் வாங்கலிலே முஹப்பத்தா நடந்து கொள்வார்கள். நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், ஒரு தலை ஆட்டுத்தலை ஒருவருக்கு அன்புக்கு கிடைத்தது, அவர் தன்னை விட பிறருக்கு முற்படுத்தினார், அவரை விட இன்னொருவருக்கு முற்படுத்தினார். இப்படி 7 பேர்களுக்கு போனதுக்கு பிறகு மீண்டும் முதலாம் நபருக்கு வந்தது. அவரும் தேவையுடாக இருந்தார் என்றாலும் தன்னை விட பிறருக்கு முற்படுத்தினார். இப்படி முற்படுத்தியதன் காரணமாக இறுதியிலே கடைசியாக 7வது நபருக்கு நம்மை விட தேவையுடையவர் இவர்தான் என்பதை நினைத்து முதலாம் நபருக்கு வந்து கொடுத்தார்கள். அவருக்கு தெரியாது இவர்தான் முதலாம் நபர் என்று, ஆனால் என்னை விட தேவையுடையவர் என்பதாக கொடுத்தார்கள். இப்படி தன்னை விட தியாகம் செய்தார்கள். எர்முக் போர்க்களத்திலே உயிரை விடக்கூடிய நேரத்திலே அவருடைய சிறிய தந்தையினுடைய மகளுக்கு தண்ணீர் கொடுப்பதற்காக ஒருவர் செல்கிறார். அவருக்கு அருகிலே என்று ஒருவர் குரல் கொடுக்கிறார், என்னை விட அவருக்கு தண்ணீரை கொடு என்பதாக. 2ஆம் அவரிடம் தண்ணீர் கொடுப்பதற்காக சொல்கிறார். அவர் செல்லக்கூடிய நேரத்திலே அவருக்கு அருகிலே இன்னொருவர் என்று சத்தம் விடுகிறார். 3ஆம் அவருக்கு தண்ணீர் புகட்டுவதற்காக செல்கிறார்கள். 3ஆம் அவர் ரூஹை விட்டு விடுகிறார். திருப்பி 2ஆம் அவர் வரக்கூடிய நேரத்திலே அவரும் ரூஹை விட்டு விடுகிறார். 1ஆம் அவரிடத்தினுடைய சிறிய தந்தையினுடைய மகனிடத்திலே வருகிறார். அவரும் ரூஹை பிரித்து விடுகிறார். சங்கிக்குரிய அல்லாஹ்விலே மௌத்துடைய நேரத்தில் கூட தன்னை விட பிறருக்கு முற்படுத்தினார்கள் சஹாபாக்களுடைய தியாகம் இல்லை என்று சொன்னால் நம்முடைய தீன் வந்து சேர்ந்திருக்காது. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா எந்தெந்த அமல்களை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அமல் செய்ய முடியுமோ அதை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட அமல் செய்திருக்கிறார். அபஸ வ தவல்லா அன் ஜாஹுல் அஹ்மா, கண்டு தெரியாத சஹாபி வந்தார்கள். அந்த நேரத்திலே நமது நபி கடுகெடுத்தார் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்து வைத்திருக்கிறார். இது நபியுடைய அந்தஸ்துக்கு குறைவல்ல. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏக காலத்திலே 9 மனைவிமார்களோடு வாழ்ந்தார்கள். அசரில் இருந்து மகரிப் வரை தங்களுடைய அனைத்து மனைவிமார்களையும் சந்திப்பதற்காக உள்ள பொதுவான நேரம். 9 நாளைக்கு ஒவ்வொரு வீட்டிலும் தங்குவார்கள். இந்த அசரிலிருந்து மகரிப் வரை உள்ள நேரத்திலே ஒவ்வொரு மனைவிமார்களை சந்திப்பதற்காக செல்வார்கள். அப்படி செல்லும் பொழுது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடித்தமான தேனையோடு அவர்கள் மனைவி கொடுத்தார்கள். தேனை சாப்பிட்டு இப்படி செல்லும் பொழுது தினம் தினம் இந்த வீட்டிலே நபி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேனை சாப்பிடுகிறார்கள். எனவே அந்த தேனை சாப்பிடாமல் இருப்பதற்கு நாம் திட்டம் தீட்ட வேண்டும் என்பதாக ஒரு சில மனைவிமார்கள் பேசிவிட்டு நாளை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தால் யா ரசூலுல்லாஹ் உங்களுடைய வாயில் இருந்து துர்நாற்றம் வருகிறது என்பதாக சொல்ல வேண்டும் என்று சொல்கிறார்கள். அதே போன்று நடக்கிறது. தேன் சாப்பிட்டு விட்டு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் ஒரு மனைவி சொல்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ் என்றும் இல்லாமல் உங்கள் வாயிலிருந்து துர்நாற்றம் வருகிறது என்று சொன்னவுடன் இல்லை நான் தேன் தானே சாப்பிட்டேன் என்பதாக சொல்கிறார்கள். அடுத்து மனைவி வீட்டுக்கு செல்கிறார்கள். அவர் கேட்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ் உங்கள் வாயிலிருந்து வீச்சப்படுகிறது. 3வது மனைவி வீட்டுக்கு செல்லும் பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், என்றும் இல்லாத ஒரு வித்தியாசமான வாசனை உங்கள் வாயிலிருந்து வருகிறது என்று சொன்னவுடன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டார்கள், இந்த பெண்கள் சூழ்ச்சி செய்கிறார்கள் என்று. உடனே சொன்னார்கள், அல்லாஹ் சத்தியமாக நான் தேன் சாப்பிட மாட்டேன் என்று சொன்னார். அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான், யா அய்யுஹன் நபி லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக்.
தபுதகி மர்தாத அஸ்வாஜி, நபியே நாம் ஹலாலாக ஆக்கிய வஸ்துவை உங்களை ஹராமாக்க செய்தது என்று கேட்டுவிட்டு அல்லாஹ் தொடராக சொல்கிறான், நீங்கள் மனைவிமார்களை திருப்திப்படுத்துவதற்காக தான் சொன்னீர்கள். லிம தபுதகி மர்தாத அஸ்வாஜி. சங்கைக்குரிய அல்லாஹ்வுடையவர்களே, இந்த விஷயங்கள் நபியுடைய அந்தஸ்துக்கு குறைவில்லை. ஆனால் விபச்சாரம் செய்தால் கல்லால் அடித்துக் கொள்ள வேண்டும், திருடினால் கையை வெட்ட வேண்டும், என்ற சட்டங்களை எல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் சஹாபாக்களை கொண்டுதான் நிறைவேற்ற வேண்டும். அப்பொழுதுதான் அந்த சட்டங்கள் நிறைவேற்ற முடியும். ஏற்றுச் சுரைக்காய்கள் போன்று சட்டங்களை அல்லாஹ் குர்ஆனிலே கொடுக்கவில்லை. திருட வைத்து, திருடியதை நான் திருடினேன் என்று சொல்ல வைத்து, கையை வெட்ட வைத்து சட்டங்களை அல்லாஹ் ஏற்றுகிறான். விபச்சாரம் செய்ய வைத்து, யார சொல்லலாம் நான் விபச்சாரம் செய்து விட்டேன் என்று சொல்ல வைத்து, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் அல்லாஹ் ஆயத்தை கொடுத்து கல்லால் அடித்து கொள்வதற்கும் சாட்டையால் அடிப்பதற்கும் அல்லாஹ் சட்டங்களை ஏற்றுகிறான். பத்தினியான பெண்கள் மீது இட்டு கட்டினால் என்பது கசையடி என்பதை செய்ய வைத்து, கசையடி அடிக்க வைத்து அல்லாஹ் சட்டங்களை ஏற்றுகிறான். இப்படி சட்டங்களை ஏற்றுவதற்காக வேண்டிய சஹாபாக்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான். எனவேதான் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சஹாபாக்களை பற்றி சொல்லும் பொழுது வல்லதீன மஅஹு அஷித்தாஉ அலல் குஃபார் ருஹமாஉ பைனஹும் தராஹும் ருக்அன் சுஜதா, அவர்கள் நீங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் எல்லாம் அவர்கள் தொழுகையிலே இருப்பார்கள், ருக்கு சுஜூதிலே இருப்பார்கள். சீமாஹும் ஃபீ உஜூஹிஹிம் மின் அஸரி சுஜூத், அவர்கள் நெற்றியிலே சஜிதாக்களுடைய அடையாளங்கள் இருக்கும். ذَلِكَ மஸலுஹும் ஃபித் தௌராத் வ மஸலுஹும் ஃபில் இன்ஜீல், தௌராத்திலும் இன்ஜீலிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பற்றி குறிப்புகள் இருக்கிறது என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு குர்ஆனிலே இருக்கிறது. இதுக்கு முன்னான வேதங்கள் அனைத்தையுமே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார் என்பதை பதிவு செய்திருக்கிறான். அதே போன்று சஹாபாக்களை பற்றியும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். சங்கைக்குரிய அல்லாஹ்விடர்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா எந்த நோக்கத்திற்காக இந்த உலகத்தை நம்மை படைத்தானோ அந்த படைப்பை நோக்கி அறிந்து கொண்டு நாமும் நமக்கு கிடைத்த இந்த கலிமாவை சகோதர சமுதாயத்தினரை எட்டி வைப்பதற்காக வேண்டிய தாவாவிலே ஈடுபடக்கூடிய பாக்கியங்களையும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நமக்கு தந்தருவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا مولانا محمدا عبده ورسوله. اوصيكم عباد الله اياي اولا بتقوى الله. اما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما خلقت الجن والإنس إلا ليعبدون. وقال نبينا صلى الله عليه وسلم: بلغوا عني ولو آية. சங்கைக்குரிய அல்லாஹ்விடர்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம்மை எல்லாம் எதற்காக வேண்டி படைத்தான் என்ற விஷயங்களை சற்று முன்னால் நாம் கேட்டோம். சென்னையிலிருந்து 56 கிலோமீட்டர் பழவேற்காடு என்ற கிராமம் இருக்கிறது. இது பழமையான கிராமம் கூட. ஹிஜ்ரி 700 அரபியர்கள் வந்து குடியேறி இருக்கிறார்கள். அவர்களுடைய ஹாந்தான்கள் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கிருந்து அருகில் 5 கிலோமீட்டர் தூரத்தில் சிறுபழவேற்காடு என்ற கிராமம் இருக்கிறது. அங்கு இஸ்லாத்தில் வந்த 9 குடும்பங்கள் இருக்கிறார்கள். சுமார் 10 ஆண்டுகளுக்கு முன்பு தீனுல் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார்கள். இந்த குடும்பங்கள் தொழுவதற்காக வேண்டி மஸ்ஜிதை கட்டுவதற்காக அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். அது இயலாமல் ஆகி ஒரு வீட்டை, தங்களுக்கு மத்தியிலே ஒரு வீட்டை அவர்கள் ஒதுக்கி வைத்து அந்த வீட்டிலே தொழுது கொண்டிருக்கிறார்கள். சென்ற மாதம் ஜூலை 2ஆம் தேதி நமது மஸ்ஜிதிலிருந்து தலைவர் உள்பட தாவாவுடைய டீம் வந்தார்கள். நிக்காஹுடைய வலிமாவிலே 5ஆம் தேதி நடந்த வலிமாவிலே தாவாவுடைய புரோகிராம் அங்கு வைக்கப்பட்டது. சமுதாயத்துக்கு முன்னால் இந்த அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பை கொடுப்பதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. அதற்கு பிறகு அவர்களையும் அழைத்து அந்த சிறுபலவர்க்காக ஒரு பகுதியிலே அழைத்து சென்றோம். அந்த மக்களோடு ஒரு சில பேர்கள் உதவியை கொண்டு பேஸ்மட்டம் வரை ஒரு பள்ளிக்காக வேண்டியுள்ள இடத்தை தேர்வு செய்து கட்டப்பட்டிருக்கிறது. அந்த கிராம மக்களே அந்த இடத்தை ஒதுக்கி தந்திருக்கிறார்கள்.
ஏனால் ஊர்வாசிகள் இந்த 9 குடும்பங்கள் இஸ்லாத்தை ஏற்றதன் காரணமாக அவர்களோடு சார்ந்த உறவினர்கள், சொந்த பந்தங்களாகிய சகோதர சமுதாய மக்கள், நீங்கள் தொழுவதற்காக இடத்தை நீங்கள் கட்டிக்கொள்ளுங்கள் என்பதாக ஒரு 5 சென்ட் நிலத்தை கொடுத்திருக்கிறார்கள். அதிலே அவர்கள் 20க்கு 40 என்ற இடத்திலே பேஸ்மெண்டம் போட்டு பள்ளியாசல் கட்டுவதற்காக வேண்டி முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். சங்கைக்குரிய மகாரார்களே, மண் பனா இல்லாஹி மஸ்ஜிதன் பனல்லாஹு பைத்தன் மினல் ஜன்னah. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா யார் அல்லாஹ்வுடைய பள்ளியை கட்டுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொர்க்கத்தில் ஒரு வீடு கட்டி தருகிறேன் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதோடு மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாய்க்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா 700க்கு மேல் அதிகமாக தருகிறேன் என்பதை இறைவசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மஸலுல் லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ் கமஸலி ஹப்பத்தின் அம்பதத் 7 சனாபில ஃபீ குல்லி சும்பலத்தின் மிஅத்து ஹப்பா வல்லாஹு யுதாஇஃபு லிமன் யஷா வல்லாஹு வாஸிஉன் அலீம். அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்யக்கூடிய உதாரணமாகிறது ஒரு விதையை போன்று, ஒரு வித்தை போன்று. அந்த விதையை பூமியிலே நடுகிறோம். அதிலிருந்து 57 சனாபி 7 கதிர்களை எடுத்து நாம் வெளியாக்குகிறோம். ஃபீ குல்லி சும்பலத்தின் ஒவ்வொரு கதிர்களிலும் மிஅத்து ஹப்பா 100 நெல்மணிகளை வைத்திருக்கிறோம். இது போன்று அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் 1 ரூபாய் செலவு செய்தால் 700 நெல்மணிகள் கிடைப்பது போன்று, ஒரு விதையிலிருந்து 700 நெல்மணிகள் வருவது போன்று ஒன்றுக்கு 700ஆக நாம் தருகிறோம் என்று சொல்லிவிட்டு வல்லாஹு யுதாஇஃபு லிமன் யஷா, அல்லாஹ் நாடினால் இதை பன்மடங்காக ஆக்கி தருவான். யுதாஇஃப் என்று சொன்னால் 1 2 ஆகும், 2 4 ஆகும், 4 16 ஆகும், 16 16 பெருக்க வேண்டும். இப்படி தவறி நாளை நாளோடு பெருக்கினால் 16 போன்று 16 16 கொண்டு பெருக்க வேண்டும். இப்படி தவறீஃபாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பல மடங்காக பெருக்கி தருவேன் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுக்காக வேண்டி நாம் ஒவ்வொருவரும் உதவி செய்தோம் என்று சொன்னால் அந்த முஸ்லிம்களுக்காக வேண்டி இஸ்லாத்தில் தழுவி இருக்கக்கூடிய சகோதர சமுதாயத்தை சேர்ந்த நம்முடைய மூமின்கள் இஸ்லாத்தை ஏற்றுவிட்டார்கள். இப்பொழுது நம்முடைய சகோதரர்கள் அவர்கள் தொழுவதற்காக வேண்டி ஒரு மஸ்ஜிதை கட்டுவதற்காக வேண்டிய ஒரு நோக்கத்தில் தான் நாங்கள் வந்திருக்கிறோம். அதனுடைய தாங்கள் நன்கொடைகளை கொடுப்பீர்கள் என்று சொன்னால், அதற்காக வேண்டி தேவைப்படக்கூடிய பொருட்களாக நீங்கள் கொடுப்பீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சிறந்த மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வான். டோலம்பமிலே 100 எண்ணிக்கைகளும், டென்னம்பமிலே 130 எண்ணிக்கையும், 8 200 எண்ணிக்கைகளும், சிமெண்டுகள் 200 மூட்டையும், ஜல்லி 15 யூனிட்டும், மணல் 18 யூனிட் போன்று அதற்காக கட்டுமான பொருட்கள் உள்ள பணங்களும் தேவைப்படுகிறது. ஒவ்வொருவரும் தங்களால் இயன்ற பொருட்களை பொருட்படுத்தி பணமாக தரவில்லை என்று சொன்னாலும் அந்த மஸ்ஜிதுடைய கட்டுமான பணிக்காக நாம் உதவி செய்வோம் என்று சொன்னால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு இல்லாத ஒரு நலவுகளை தந்து உம்மத்து முஹம்மதியாவிற்கு உதவி செய்த பாக்கியங்களை அல்லாஹ் தந்தருவான். நிச்சயமாக உம்மத்தை முஹம்மதியாவுக்கு செய்யக்கூடிய பாக்கியங்களை கொண்டு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உம்மத்தை அல்லாஹ் பொருந்திக் கொள்கிறான். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மை பொருந்திக் கொள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.